நேத்து ஒருத்தர பார்த்தோம், பார்த்து ஒருத்தர மறந்தோம். லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. ஏங்க நீங்க வேற ஏதாவது வீடியோ ஆரம்பிச்சா தயவு செஞ்சு எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்க கமெண்ட் போடதான் அவர் இந்த மாதிரி பாடிட்டு இருக்காரு. ஏன்னா அவன் நீங்க இப்ப எதிரி ஆயிட்ட, ஏன்னா அவன் இல்லைங்கிறதுக்காகதான் 2 வரையும் நம்ம இறக்கி கொடுக்கணும் பாக்குறேன். உன்னே அந்த மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணி வச்சுதான் டியூன் பண்ணி வச்சிருக்காரு. எதிரிகள் எங்கேயுமே இல்லப்பா அவங்களுக்கு. அதை நீங்க ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. சரி, நேற்றுக்கு வந்து நம்ம ஒரு தொல்லியல் ஆய்வாளர், ஆமா, ஒரு என்ன சொல்றது, கல்வெட்டு ஆய்வாளர், மரகனை ஆய்வாளர், மரங்களாண்ட மன்னர் மண்ட கசாயம், கிங் ஆஃப் கிங்ஸ், ஆமா, மண்ணாங்கட்டி மன்னர், மாங்கா மடையன், அவர் அவிழ்த்த முத்துக்கள் எல்லாத்தையும் கோர்த்து ஒரு கோவையா பார்த்தோமா. அந்த மாதிரி நேற்று போகல, இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு தான் பார்த்தோம். இது நாளைக்கு தானே வரும். நேற்றுக்கு தான். அப்படி இன்னைக்கு ஒருத்தர் வந்து பார்க்க போறோம் அந்த வரிசையில். யாரு? சேரன் பாய். சேரன் இவரு. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு, அது என்னான்னு கேட்டு அதை கற்று துறக்குற காதனி காட்டு. அந்த டேரக்டர் சேரன் பொற்காலம் கூட எடுத்தாரு. பாட்டு நல்லா இருக்கு, ஆனா அவர் இல்லை. இப்போ சேரன்னா தமிழ்நாட்டில் அவர் ஒருத்தர் தான்ப்பா. மோரிஸ் வாழ போகலாம் சேரன். எது? மோரிஸ் வார முடியும். அதாங்க அந்த ஒரு வாழைப்பழத்தை கொண்டு வந்து வச்சு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. தெரியல, வேற சொல்லு. வேற ஏதாவதுன்னா இந்த ஜான்சன் சேரன். அவரு கார்பரேட்டுக்கு ஆதரவா எதிராக பேசுறேன்ட்டு கார்பரேட்டுக்காரன்ட்டு அவரே தான் அந்த மொட்டைனா அவரே தான். ஓகே என்னவாப்பா அவர் வந்து எல்ஜிபிடிக்யூ சமூகத்தை பற்றி ஒரு கருத்து பதிவு ஆரம்பிச்சாங்கப்பா. அந்த கருத்து வந்து எந்த அளவுக்கு திறனா இருக்கு அப்படிங்கறத திறனாய்வு பண்ண போறோம். அவர் கருத்து சொல்லியிருக்காரா? வீடியோ போட்டிருக்காப்ல. அப்போ விளங்கமா தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்துருவோம். ஒரு பீஸ் வந்து ஒலிம்பிக்ஸ் 2024 முன்னிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்குது. அந்த வீடியோவில் வந்து ஒலிம்பிக்ஸ் கமிட்டியும் எல்ஜிபிடிக்யூஐ சமூகத்தை சார்ந்த அவர்களும் வந்து உரையாடி கொள்கிற மாதிரி ஒரு ஸ்கிட்டு, ஒரு வன்ம ஸ்கிட்டை பண்ணுறோம். ஒலிம்பிக்ஸ் கமிட்டியும் எல்ஜிபிடிக்யூ சமூகத்தினரும் பேசிக்கொள்வது போல ஒரு ஸ்கிட்டு, வன்ம ஸ்கிட்டை பண்ணுறாங்க. அதில் எல்ஜிபிடிக்யூ மக்களை எப்படி அவன் காயின் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா நீங்களே பாருங்கள். எல்ஜி ஹெச்ஐவி ப்ளஸ் அப்படின்னு போடுறான். எல்ஜி ஹெச்ஐவி ப்ளஸ். எல்ஜி ஹெச்ஐவி ப்ளஸ்ங்கிறது எய்ட்ஸ் அப்படிங்க. ஆமாம், அதாவது அவர்கள் வந்து எய்ட்ஸை பரப்புவார்கள்ன்ற மாதிரி அவன் காயின் பண்ணுறான். இப்போது இந்த கான்ஸ்பிரசி பேசுகிற கும்பல், ஏன்னா இவனே தெரியாதுன்னா மோரிஸ் வாழைப்பழம் தானே, போரிஸ் வாழைப்பழமா, அந்த வாழைப்பழத்தை குறித்து இவன் வந்து ஒரு கான்ஸ்பிரசி பேசுவான். மோரிஸ், கருங்காலி மாலை, அந்த குரூப் இது. இவர் நம்ம மிஸ்டர் ஜிகே தமிழ் அவர் வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருந்தாப்புல. அதை தொடர்ந்து பல்வேறு பேர்ட்டையும் அடி வாங்கினான். ஒன்று, ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி தெளிவான R&D இருக்கணும், இல்லை உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். அதில் நீ நல்ல ஒரு கேரண்டியாவது இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நான் கார்பரேட்டை எதிர்க்கிறேன் பார் அப்படின்னு தப்பு கிடையாது. கார்பரேட் எதிர்க்கிறது தப்பு கிடையாது. ஆனால் கார்பரேட்டை கிளைண்ட்டாக வச்சுக்கிட்டே கார்பரேட் எதிர்க்கிறேங்கிறப்ப தான் லேசா. எந்த கார்பரேட்? ஜான்சன் மட்டும் கிடையாது, பல கம்பெனிகள் லிஸ்ட் ஆயிருக்கு. ஆமாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த பீஸ் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருக்குது. இப்போ அவங்க வந்து எய்ட்ஸை பரப்புவாங்க அப்படின்னு. ஒரு ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது வந்து உலக நாடுகள் எல்லாரும் பங்கேற்றிருக்கிற ஒரு நடக்குது. ஒலிம்பிக் நடந்துகிட்டு இருக்குதா சொல்றாங்க. இப்போ இந்தியாவில் அதை பற்றி ஒரு நியூஸுமே இல்லையாப்பா. இப்போ சோசியல் மீடியாவில் எவ்வளோ இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு ஒலிம்பிக்ஸ் போகுது தெரியுமா தெரியாதா? என்னது? ஆமாம், இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் நீங்களாம் விவாதம் பண்ணோம்னா எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி போவாங்க? நீச்சல் அடிச்சுதான். காலைல வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? சுற்றி பார்லிமெண்ட்டுக்குள்ள தண்ணி வந்து இன்னைக்கு பார்த்தா கீழே இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் சைட்ல இருந்து வரும் போல இருக்கு. உள்ள போகணும் அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் நீச்சல் அடிச்சு உள்ள வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மைக் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அவன் பேர்ல. ஒலிம்பிக் நடக்குதுங்கிறது எவனுக்குமே தெரியல. ஏதோ பேப்பர்ல ஏதோ போடுறாங்க, நியூஸ்ல போடுறாங்கன்னு தெரியல, நம்ம பார்க்கல. சோசியல் மீடியாவில் அதை பத்தி பேச்சே இல்லையாப்பா. அதுதான் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து ஏதோ சொன்ன முன்னாடிலாம் பார்த்தோம்னா 20 பேர் கொண்ட வீரர்கள் ஒலிம்பிக் விளையாட்டுக்கு இங்கிலாந்து கிளம்பினர் அப்படின்னு இப்போ இது வரும். வீரர்கள் ஆயத்தமாக்கினர் அப்படிலாம் வரும். அப்பெல்லாம் ஒரு நியூஸுமே இல்லை. சோசியல் மீடியாவில் எந்த நியூஸுமே இல்லையாப்பா. இந்தியாவில் மக்கள் வாழ்வதற்கு ஆயத்தமாக்கினர் அப்படின்னா தான் நம்ம ஊரில் அது நியூஸு.
மோடியின் ஆட்சியில் அது நமக்கு கிடைச்சிருக்கிறதே பெருசு. இப்போ நமக்கு இருக்கிற பஞ்சாயத்தில் நமக்கு இதெல்லாம் தேவையா பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டோன் இருக்கு. தினமும் ரயில் கவிழ்ப்புன்னு சொல்லக்கூடாது, ரயில் வந்து தடம் புரளுது, பாலம் இடியுது, பார்லிமெண்ட்டுக்குள்ள ஃபுல்லாக தண்ணியாக ஓடுது. இப்படி இருக்கிற நிலைமையில நம்ம எங்க ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நினைச்சு அதை பண்றது? இவனுக்கு ஏற்றி வச்சிருக்கிற டாக்ஸிக்கே அதை தாண்டி ஒலிம்பிக்ஸுக்கு வந்தோம்னா கையை பிடிச்சி விட்டுறாங்க, ஏற்பட்டு கேசாயப்படுது. இப்போ அந்த ஒலிம்பிக்ஸ் மொதல் நாள் வந்து அந்த எல்லாரும் அணிவகுப்பு நடக்கிறப்போ இந்த ஒரு பழைய பெயிண்டிங்கை வந்து காட்சிப்படுத்துகிற விதமாக அதை வந்து ரெசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு எல்ஜிபிடிக்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ட்ரெஸ் பண்ணி அந்த பெயிண்டிங்கை ரெசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க இங்கே ஒலிம்பிக்ஸ் நடக்கக்கூடிய அந்த இடத்துல. அது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுது. நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை கிண்டல் செய்கிற விதமாக இருக்குது, நீங்கள் வந்து லாஸ்ட் சப்பரை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ற வகையில் பல்வேறு தரப்பிலிருந்து விமர்சனம் வந்தது. அது ஒரு பிரச்சனையாகுது. இப்போ அதை எடுத்து நீ பேசுகிற அப்படின்னா நீ என்ன பேசியிருக்கணும்? இது வந்து ஒரு மதத்தின் தொடர்புடையது, அந்த மதத்தின் தொடர்புடைய விஷயத்த நீங்கள் இப்படி வந்து கிண்டல் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கணும். நீ ஆனால் நீ என்ன பேசுகிற அப்படின்னா அந்த எல்ஜிபிடிக்யூ மக்கள் இப்படி பேசிட்டாங்க, அவங்க வந்து அதை வந்து ஒரு நக்கல் துணியில் சொல்கிறான். அவங்க போய் முதல்ல ஒலிம்பிக் கமிட்டியில் கேட்குறாங்களா, நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னு. நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒலிம்பிக் கமிட்டி கேட்குறான். இப்போ நீ பண்ணல அப்படின்னா நான் கத்துவேன் அப்படின்னு வாயை பழக்கிறான். அவன் சரி நீயே பண்ணு. அதாவது இவன் எந்த டோன் எடுக்கிறான்னா, இந்த நம்ம ஊரில் வந்து சமூக நீதி குறித்து படங்கள் வந்தால் அடையாண்டா படம் எடுக்க சொன்னால் ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம்னு எழுதிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு நக்கல் துணி வரும்ல. இவனே ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கு பாய்ஸ் கூட கிடையாது, இவனே ஊரில் வந்து சாமி தின்னு கொடுங்க சாமி கொடுங்க சாமி அப்படின்ற இடத்துல தான் இருப்பான். இவன் என்னமோ வந்து ஓபிசி பட்டியலில் இருக்கிறனால பிசி எம்பிசியில் இருக்கிறனால இவன் என்னமோ வந்து ஆண்ட பரம்பரை. ராஜா நீயும் வந்து ஒடுக்கப்பட்டவன் தான், நீ வந்து ஆமா நீயும் பட்டியல்படுத்தப்பட்டவன் தான், நீயும் வந்து ஷெட்யூல்டு தான். அவனுக்கு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் வந்தனால உனக்கு வந்து அந்த எஸ் அப்படிங்கிறது இல்லாதனால நீ ஏதோ உயர்ந்த அந்த ஷெட்யூல்டு பேக்வர்டு காஸ்ட் தான் நம்மளும். ஆமா எல்லாரும் ஷெட்யூல்டு பேக்வர்டு. திரும்ப வந்து அதை வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். அவன் பட்டியல்படுத்தப்பட்ட பிசி, இவன் பட்டியல்படுத்தப்பட்ட எம்பிசி, இவன் பட்டியல்படுத்தப்பட்டவன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நீயே ஷெட்யூல்டில் தான் வர உடனே அந்த டோனில் தான் அந்த விஷயத்தையும் அணுகுறான். ஏற்கனவே நம்ம ஊரில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், ஒரு பஜாருக்கு போகிறோம் அப்படின்னா, இல்லை பல்வேறு பொது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து எல்லா தரப்பு மக்களையும் பார்க்க முடியும். எல்லா தரப்பு மக்கள் அப்படின்னா எல்லா மதத்தை இருந்தவங்களையும் பார்க்க முடியும், எல்லா சமுதாயத்தை இருந்தவங்க, எல்லா சாதியை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஆனால் எல்ஜிபிடிக்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் வந்து கண்ணில் பட்ட உடனே எவ்வளோ பேர் உங்களுக்கு தென்படுவாங்க? இல்லை. ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்பை இந்த சமூகம் வந்து வாழ்வதற்கே அவங்களை அனுமதிக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு பொது இடத்துல ஒரு கடை நடத்துவதற்கோ ஒரு தொழில் செய்வதற்கோ எப்படி அங்கீகாரம் கொடுக்கும் இந்த சமூகம்? ஸோ அப்படியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பல அரசு வந்து திட்டங்கள் போடுது. தமிழ்நாடு அரசு வந்து கட்டணமில்லா பேருந்தில் வந்து அவங்களையும் இணைக்கிறாங்க, திருநங்கைகளையும் இணைச்சிருக்கிறாங்க, அவங்களும் அதில் பயணப்படலாம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அது ஒரு சமூக அங்கீகாரம். அவங்களுக்குன்னு வந்து ஐடி கார்டு கொடுக்கணும், அவங்களுக்குன்னு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு ஆணையம் ஒன்று ஆரம்பித்து அதுக்கான ஐடி கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அனைத்து சாதியினர் அர்ச்சகராக்கிறதுக்கு அவங்களையும் சேர்க்கலான்னு ஏதோ திட்டமிடல் இருந்தால் ஒரு பேச்சுவார்த்தை போகுது. அது என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இப்படியான டாக்ஸ் போகுது. இதையெல்லாம் தாண்டி இப்போ சமீபத்தில் வந்து முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு. அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் கோத்ரேஜ் கம்பெனின்னு நினைக்கிறேன், அவங்களோட போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 5% எல்ஜிபிடிக்யூ மற்றும் டிசேபிள்டு பீப்புள் அவர்களுக்கும் அவங்களை வந்து 5% அவங்களுக்கான இடஒதுக்கீடு கண்டிப்பாக அந்த கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி தமிழ்நாடு அரசு அதை வாங்கி கொடுத்தது. திமுக அரசு அதை முதலீட்டாளர் மாநாட்டில் இது வலியுறுத்தி அதை செஞ்சிருக்குது. முதல்ல அந்த கோத்ரேஜ் கம்பெனி அதை செய்யுது. இப்படி ஒரு தமிழ்நாடு அரசு அந்த மக்களையும் கருத்தில் கொண்டு ஒரு விஷயத்த செய்கிறாங்க. இப்படி ஒரு அரசே முன் வந்து செய்கிறப்போ காரணம் என்னன்னா சமூகத்தில் அவங்க வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போது ஒலிம்பிக்ஸுக்கு அவங்க போகிறதுங்கிறது இருக்குல்ல, ஒலிம்பிக்ஸ்ல அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குதுன்னா அது பெரிய மேட்ரு. அதாவது இங்கே லீக் ஆடலாம், அந்த கப்பு இந்த கப்பு, நாடா போய் ஆடுறது, ஸ்டேட்டுக்குள்ள ஆடுறது, வந்து கண்ட்ரி மாற்றி ஆடுறது, ஊருக்குள்ள ஆடுறது, அதெல்லாம் இருக்கும். ஆனால் சாம்பியன்ஷிப்பும் நடக்கும். வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடக்கும். ஆனால் விளையாட்டு எல்லா விளையாட்டுகளும் இதெல்லாம் கொண்டாடுற இடம் அப்படின்ற மாதிரி விளையாட்டுகள் டாப் ஆஃப் தி டாப் தான் அங்கே போய் விளையாட முடியும். அந்த மாதிரியான ஒரு கேம் அது.
ஒலிம்பிக். அது ஒரு நாடுகளை வந்து நம்ம வந்து பிரதிபலிக்கிறோம். ஒரு 206 நாடு கலந்துக்குதுல. அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு பெரிய இடம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு 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 ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அங்கீகாரம். அப்போ அந்த இடத்துக்கு போற ஒருத்தவங்களை பார்த்து நீ எல்ஜி ஹெச்ஐவி அப்படின்னு சொல்ற, அழுது அதை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு அடிப்படையில சொல்றாங்க. இவங்க ஹெச்ஐவி பிளஸ் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இவர்கள் தான், அதாவது எல்ஜிபிடி கம்யூனிட்டியில இருக்கிறவங்க தான் ஹெச்ஐவியை பரப்புறாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு அரசு அவர்களின் உரிமைகளுக்காக அவங்களுக்கு போய் சேர வேண்டியதுக்கு இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு விஷயங்கள் பண்ணுது. அப்போ ஹெச்ஐவி பரப்புறவங்களுக்கு அரசு வந்து இப்படி துணை போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் நீ பில்ட் பண்ண பாக்குறியா? கேள்வி கேஸ் போடணும் போனா அப்படி கேட்க தோணுது தானே. இப்போ எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் ஹெச்ஐவி பரப்புறாங்க அப்படின்னா அதுக்கான சான்று அவன்கிட்ட என்ன நீ ஆர்என்டி பண்ணி நீ எடுத்து ஸ்கூல்ல வட இந்தியாவில் ஒரு ஸ்கூல்ல 840 பேருக்கு ஹெச்ஐவின்னு சொன்னாங்க. ஆமா, திரிபுரால வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 828 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருப்பது உறுதி செய்யப்படுது. அந்த 848 பேர்ல 47 குழந்தைகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ இதை நீ பேச மாட்டியா? திரிபுரால யார் இவங்க எல்லாரும் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சார்ந்தவர்களா? அதுல இறந்து போனவர்களும் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனா யாரால பரவப்பட்டது உனக்கு ஏதாவது தெரியுமா? இப்ப நீ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீ பேசுற? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் போட்ட மற்ற வீடியோல ஆதாரம் கொடுத்துருக்கானா? எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு இது வந்து ஒரு கான்ஸ்பிரசினா இந்த ஒருத்தன் இதே மாதிரி. ஆமா, அதேதான். இதே மாதிரி ஒரு ரோலிங் சேரை போட்டு ஒருத்தன் இப்படி பெருசா தின்னூர்லாம் வச்சுட்டு இப்படிலாம் பேசிட்டு அவன் பேசுறத இவன் வேற ஒரு டோன்ல பேசிட்டு இருக்கான். இதை ரீல்ஸ் டோன்ல பேசிட்டு இருக்கான். சவுக்கு சங்கர் இப்ப மாடர்ன் சவுக்கு சங்கர். இப்ப எல்ஜிபிடி மக்களால வந்து ஒரு சிலர், ஏன்னா எல்ஜிபிடிக்கு மக்கள்ல ஒரு சிலர் இவங்க ஒன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பாலியல் தொழில் பண்றாங்க தானே. அப்ப அதை நீங்க அதை வந்து மறைக்க எல்லாரும் பண்றது இல்லையா? அதான் அயோக்கிய பையன் திரும்ப சொல்றோம். அயோக்கிய பையன் எல்லா நாடு, இனம், மதம், மொழி, எல்லா சாதி, சாதி எல்லாத்தையும் அயோக்கிய பையன் இருப்பான், நல்ல பையன் இருப்பான். அது மாதிரி அந்த இதுல அவங்க இன்னொன்னு அது வந்து இன்னும் ஸ்பெஷலா பார்க்க வேண்டியது. அவங்களும் இன்னும் நம்ம கொண்டு வரவே இல்லை. அவங்களுக்கான சமூக அங்கீகாரம் நம்மளுக்கு எல்லா வாய்ப்பு இருந்தும் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்ஜிபிடிக்குள்ள உள்ளவங்களுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால அவங்க சில தவறுகள் பண்றாங்க இருக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. எத்தனை இப்போ ஐபிஎஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, போலீஸ் வர்றாங்க, வேலையில தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒருத்தவங்களை நியமிச்சது யூபிஎஸ்ல கலந்து எழுதுகிறாங்க, அதெல்லாம் படிக்கிறாங்க. அவங்களாம் இன்னமும் வந்து டிஆர்பி பரீட்சையில அவங்களுக்கான மீடியால இருக்கிறாங்க, ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் வேணும், இடஒதுக்கீடு வேணும்னு தொடர்ந்து அவங்க அந்த கோரிக்கைகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பரிசீலனையில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க சொல்றது இருக்குல்ல, அது இவனுங்க சொல்ற லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா விதிவிலக்கா இருக்கிற 1-2 கேஸ் இருந்து பேசுவாங்க. அதுவும் அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. அன்னைக்கு நான் ஊருக்கு போனப்ப பஸ் ஸ்டாண்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். அவங்க இப்படியான ஒரு சில ஆட்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி அந்த தொழிலை எடுத்து செய்யறாங்கல்ல, அதை அவங்க விருப்பப்பட்டு செய்யறாங்களா? அது அவங்களுக்கான நிர்பந்தம் இல்லையா? அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எந்த அளவுல கிடைச்சது, அவங்களுக்கான கல்வி சூழல் எந்த அளவுக்கு இருக்கு? கல்வி சூழல் வேலை வாய்ப்புலாம் விடுங்க, அவங்க வீட்டில் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஏன் இப்படியான ஒரு சமூக இடத்துக்கு வந்து தள்ள போறாங்க? இப்படி ஒரு சமூக நிலைக்கு அவங்க தள்ளப்பட போறாங்க. அப்ப இந்த குற்றம் யாரோடையது? இந்த குற்றம் வந்து இந்த சமூகத்தோடது, இந்த குழு புத்தியோடது அந்த குற்றம். அப்ப நீ இதை கலைக்கணும்னு பேசாம, இதோட புரிதல் இல்லாம பேசாம, இன்னும் பச்சையா சொல்றேன், உன்ன மாதிரி ஆட்கள் இப்படி பரப்புரை செய்யறதுனால, உன்ன மாதிரி ஆட்கள் இதோட புரிதல் இல்லாத தன்மையாலதான் அந்த மக்கள் அவங்க மேல இருக்கிற வெறுப்பு தான் இந்த நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்காம அவங்க அந்த தொழிலுக்கு போறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து பேர் மாத்தி அந்த வந்து விஷயங்களை மாத்தி அந்த எல்லாரோட பார்வையை மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டு வந்தா இந்த மாதிரி தற்கூரி எல்லாம் வர முன்னாடி வந்து நின்றுட்டு திரும்ப பழைய நிலைமைக்கே கொண்டு போறாங்க. புரியுதா? இப்போ அது வந்து ஒரு உணர்வு, எங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாங்க, அதை மதிக்கணும்ல. அவங்க சொல்றது அது வந்து இயற்கைங்க. இயற்கை நீங்க என்னது போய் என்ன நீங்க திருத்த போறீங்க? ரெண்டாவது, இப்ப அந்த சமூகத்துல இருக்கிற மக்கள் ஹெச்ஐவியை பரப்புறாங்க நீ அப்படின்னு 1-2 கேஸ் கொண்டு வர அப்படின்னா, இப்போ சிஸ்கட்டாக உணர்கிற, அதாவது ஹெட்ரோஜெனஸா நான் வந்து ஸ்ட்ரெயிட் அப்படின்னு உணர்கிற அந்த மக்கள் வந்து ஹெச்ஐவியை பரப்பவே இல்லையா? அந்த ஆண்களுக்கு வந்து ஹெச்ஐவி இல்லவே இல்லையா? பெண்களுக்கு வந்து ஹெச்ஐவி இல்லவே இல்லையா? என்ன பேசுற நீ? இல்லை, ஹெச்ஐவியை பாசிட்டிவோட மோசமானவன் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, நாம் தமிழரா? அவனை பற்றி பேசியிருக்கியா நீ? பேசியிருக்கியா? அதெல்லாம் பேச மாட்டேன். அதை பேசு. இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவோட ரொம்ப மோசமானவங்க அந்த 3 பேர் தான். அவனை பற்றி பேசு நீ. இவனை விட கொடியவன் ஒரு ஆதாரம் காட்டு. இதெல்லாம் தாண்டி
ரொம்ப மோசமான செயல் வந்து என்ன அப்படின்னா, இப்போ அவங்களாம் பாலியல் தொழில் செய்கிறாங்க, அதனால் இது நடக்குது அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போய் நகர்த்த பார்க்கலாம். அப்போது பெண்களும் பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்க இருக்கிறாங்க. அப்போ பெண் சமுதாயம்னாலே பெண் எனப்பட்டிருக்கிற மகளிர் எனப்பட்டிருக்கிற அந்த 2 சமுதாயமும் அப்படி தான் நீ சொல்லுவியா? சரி, ஆண்களில் வந்து இன்னைக்கு ப்ராஸ்டியூஷன் வந்துருச்சு. அது வந்து பரவலாக வந்து அதை பற்றி படம்லாம் கூட வந்துருச்சு இன்னைக்கு. இப்போ ஆண் சமுதாயம் முழுக்க வந்து அவங்களால ஹெச்ஐவி பரப்புன்னு நீ ஒரு வீடியோ போடுவியா, நீ பேசுவியா? இப்போ எல்லா விதத்துலையும் இது செய்யக்கூடாது, அது இது செய்யக்கூடாது, நிறைய வரம்பு வந்துருச்சு. அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறீங்களா? செய்யாமல் இருக்கமா இல்லையா? முதல்ல இவன் இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி பேசுறா, இவனுக்கு ஃபுல்லாகவே ஒரு அடிப்படைவாதிகள். முன்னோர்கள் முட்டாள்கள் குரூப் தானே, அதே குரூப் தான். அது என்ன சுற்றி வளைச்சு அடிச்சிட்டு இருக்கிற? முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை இல்லையா? இப்போ உனக்கு எல்ஜிபிடிக்யூல மாற்று கருத்து இருக்குது. எனக்கு இவங்களோட செயல்பாடுகளில் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு இப்படி ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா அதை நீ சொல்லலாம். சரி, எந்த சமூகத்தில் எந்த விஷயத்தில் மாற்று கருத்து இல்லை, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது, இனிமேலும் இந்த மாதிரி தொழில் பண்ணாதீங்க, வந்து படிச்சு வாங்க, அதுக்கு நீ வாய்ப்பு கொடுத்துருக்கியாமல்ல? சேரன் அகாடமியில் எத்தனை சதவீதம் வந்து எல்ஜிபிடிக்கு மக்களுக்கான இடஒதுக்கீடு நீ அந்த அங்கீகாரத்தை நீ எங்கே சொல்லியிருக்கிற? டிசேபிள்டு பர்சனுக்கு நீ எத்தனை சதவீதம் வந்து நீ ஒதுக்கி இருக்கிற? அவங்களுக்கான வாய்ப்பாக நீ என்ன கொடுக்குற? சரி, நீ ஒரு கோர்ஸ் நடத்துகிற, ஒரு கண்டென்ட் நீ கொடுக்குற அப்படின்னா அந்த கோர்ஸ் நடத்துறதுல இத்தனை சதவீதம் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்காக நான் ஒதுக்குறேன், அவங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இத்தனை சதவீதம் வந்து டிசேபிள்டு பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ கம்மியான கட்டணத்தில் அவங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு ஏதாவது ஒரு நீ வச்சிருக்கிறியா? இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு நீ கிரிட்டிசிசம் பண்ணுறதுனா அது வேற. ரெண்டாவது, இப்போ நீ உனக்கு புரியல, அவங்க அடிப்படையே பிடிக்கல அவனுக்கு, அப்புறம் எப்படி வேலைக்கு வச்சுக்குவான் அவன்? இவன் என்ன நினச்சிட்டு இருக்கானா, ஏதோ எல்ஜிபிடிக்கால மட்டும்தான் இங்கே ஹெச்ஐவி எய்ட்ஸுங்கிறது பரவிட்டு இருக்குது, வேற யாருனாலும் பரவுறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் போல இருக்கு. எல்ஜிபிடிக்கு தவிர்த்து இங்கே மனிதர்கள் இருக்கிறாங்களா, அவங்களாலே எய்ட்ஸும் பரவும் அப்படிங்கிற இந்த பரதேசிக்கு யார் சொல்றது? நம்ம தான் சொல்லணும், இப்படி அடிச்சு தான் சொல்லணும். இந்த மாதிரி அடிப்படைவாதிகள் வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா, பேசிக்காகவே ஒருத்தவங்க மேலே வந்து விமர்சனம் இருக்குன்னா அந்த விமர்சனம் தூக்கணும். இப்போ உனக்கு எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி மேலே உனக்கு ஏதோ ஒரு மாற்று கருத்து இருக்குது, இல்லை இந்த விஷயத்தை அவங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னா நீ அப்படி அதை காயின் பண்ணணும். ஆனால் இவன் அதை சொல்லலை. இப்போ எந்த கம்யூனிட்டியில் பிரச்சனை இல்லை. இப்போ இவனுக்கு வந்து இவனுக்கு எல்லா கம்யூனிட்டிங்கிறது பிரச்சனை தான். இவனு சொன்ன லாஜிக் என்ன, ஆணும் பெண்ணும். இப்போ அந்த சமூக அமைப்புல பிரச்சனையே இல்லையா? எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சிக்கல் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை யாரால நடக்குது? இதே ஆனாலா இதே நடக்குது. இப்போ குழந்தை திருமணம், அந்த பிரச்சனை இல்லவே இல்லையா? உங்க கம்யூனிட்டில எந்த சிக்கலுமே இல்லாம இருந்தது. குழந்தை திருமணம் இல்லையா? இப்போ கூட நடந்துகிட்டு இருக்குது தம்பி. எங்க நடக்குது சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. அதிகமா வந்து அயலி படத்தை எடுக்கும்போது ஒரு ரிசர்ச் எடுத்தாங்க. எடுக்கும்போது அதிகமாக குழந்தை திருமணம் நடக்கிற இடம் எங்கே தெரியுமா? சென்னை. எனக்காவது உண்டா இதை பற்றி பேசுகிறா சேரன் அகாடமி, கூர்ண அகாடமின்ட்டு. நம்ம தீட்சிதர்கள் சிதம்பரத்தில் அவங்களுக்கு இருக்கிற இம்யூனிட்டி யாருக்காவது இருக்கா? ஆனால் ஆளுநர் வந்து அண்டை கொடுக்குறாரு அவங்களுக்கு. நான் கூட என் மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட பாருங்க, நான் கூட சைல்டு மேரேஜ். அது இல்லாமல் இப்பயே அப்படி நடக்குதுன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? உள்ள சைல்டு மேரேஜ் தான். இப்போ அது ஒரு சமூக சிக்கல் தான். அது எப்படி களையப்பட்டது? பேசி விமர்சனம் செஞ்சு தானே களையப்பட்டது. சதி, உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை ஏறுதல் இதே சமூகத்தில் நடந்தது தானே. அவன் சமூகம் ஒழுங்காக இருந்துச்சு, அது சதி. உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது ஏதோ 40-50 வயசுல கணவனை இறந்தவங்க ஏறுறதுங்கிறது இல்லை. அப்படி ஏறினாலுமே அது தவறு. ஆனால் மோஸ்ட்லி வந்து உடன்கட்டை ஏறினவங்க வந்து என்ன வயசுல இருந்தாங்க? 10 வயசு, 8 வயசு, 12 வயசுல அந்த காலத்தில் ஏறி. தம்பி அப்பெல்லாம் வந்து வயிற்றுல இருக்கும்போதே முடிச்சிருவோம், மனம் முடிச்சிருவாங்க தம்பி. கட்டி நெருப்புல தள்ளி விட்ட கதை, எந்து வந்தா அடிக்கிறதுக்கு அந்த குடும்பத்தினரை கட்டையை வச்சு நின்ன கதையெல்லாம் வரலாற்றில் இருக்குது. ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள்லாம் எதுக்காக போராடினாங்க? இந்த மாதிரி சதி போன்ற இந்த வழக்கத்துக்கு தான் போராடினாங்க. சரி, இதெல்லாம் கூட விடுங்க, இதெல்லாம் கூட ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அது இதுன்னு உருட்டுவானுங்க. பெண் கல்வி பெறுறதுல எவ்வளோ சிக்கல் இருந்தது. ஆமாம், இன்னை வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் இன்னைய வரைக்கும் இருக்குது. விமன் ஸ்டடீஸ் படிச்சுட்டு ஹிஸ்டரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க எவ்வளோ பேர் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஜோதிராவ் பூலே வந்து எவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் தாண்டி, எவ்வளோ சமூக சிக்கலை தாண்டி அவங்க மனைவி சாவித்ரிபாய் பூலே வந்து படிக்க கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வர்றப்ப எவ்வளோ கொடுமைகள் நடந்தது. இப்போ இதெல்லாம் வந்து சமூகம் வந்து ரொம்ப சரியாகவே இருந்ததா? இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் பேசி காதலில் எவ்வளோ சிக்கல் இருக்குது, பெண்கள் படிக்கிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குது, வேலைக்கு போகிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குது. இப்போ எல்லா சமூக அமைப்புலையுமே சிக்கல் வந்து உனக்கு இருக்கலாம், மாற்றுக்கிறது இருக்கலாம். அதை பேசியோ விமர்சனத்துக்கு பண்ணியோ விவாதத்துக்கு கொண்டு வந்து தான் நான் மாற்ற முடியும். நீ அதை விட்டுட்டு ஓவராலாக பண்ணி வந்து எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை
HIV+ அப்படின்னு சொல்கிற அப்படின்னா இதுலேயே தெரியுது உனக்கு வந்து அவங்க மேலேயே ஒரு அவர்ஷன் இருக்குது. இவனுக்கு வந்து அவங்க மேலே மாற்றுக்கிறதுலாம் இல்லை, அவங்களே புதுசாக வந்து புறந்தள்ளுற வேலையை தான் அவன் பார்க்குறான். ஏன் எல்லார் மண்டையிலையுமே ஒரு சமூக அழுக்கு இருக்க தான் செய்யும். அது வந்து உன் மேலே தப்பு கிடையாது. இந்த சமூக கட்டமைப்பு அப்படித்தான் உன்னை வளர்க்கப்பட்டிருக்கு. ஒரு ஆணாதிக்கத்தனமோ ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒடுக்குமுறைத்தனமோ அது வந்து ஊற்றப்பட்டு அப்படித்தான் நீ வளர்க்கப்பட்டிருப்ப. அது காலப்போக்கில் எதையாவது ஒன்று வாசிச்சோ யார் பேச்சாவது கேட்டோ விவாதிச்சோ அது மாறும். மாற்றிக்க. இங்கே எல்லாருமே அப்படி தான். இப்போ நானும் அப்படி தான் மாறிப்பேன், நீங்களும் அப்படி தான் மாறிப்பீங்க, எல்லாரும் அப்படி தானே. தினம் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறோம், இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம தவறான புரிதலில் கூட பேசியிருக்கலாம். அது யாராவது ஒருத்தர் வந்து சொல்கிறப்போ அதை நம்ம கேட்டுட்டு அப்டேட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் மாற்றி சொல்லுவோம். மைண்டில் அடிக்கடி சொல்லுவோம்லையே சரியென்றா எடுத்துக்கிறோம், தவறுனா திருத்திக்கிறோம், அவ்வளோதான் வாழ்க்கைங்கிறாப்புல. இங்கே எல்லாருமே வந்து ஜென் தத்துவ ஞானி மைனர் இங்கே எல்லாருமே வந்து மேதைகளோ அறிவுஜீவிகளோ கிடையாது. சொல்லிங்கன்னா மாற்றிக்க போகிறோம், அப்படி மாற்றிக்கோ. ஆனால் அதெல்லாம் விட்டு இப்போது இன்னும் போய் பர்சனலாக அவனை பேசணும்னா பேசலாம். இவனோட எஸ்டிடிலாம் தெரியும். பர்சனல் அட்டாக் பேசுறது நம்ம நாம் தமிழரோ சங்கியோ சங்கரோ ஒருபோதும் பர்சனலி அட்டாக் செய்வதில்லை. அவன் பர்சனலாக பேசியிருந்தானா விட்டு விழுக்கலாம், நீ யாரா அப்படின்னு பேச முடியும். அவன் தேவையில்லை. இன்னைக்கு இந்தியா இருக்கிற சூழல்ல வந்து சேரன் வந்து ஒரு இந்த சேரன் இல்லைங்க, இவன் சொல்றேன் சேரன் சேர்த்து அகாடமின்னு சேர்த்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் அந்த மாதிரி சேர்த்து சொல்லுறது. அந்த சேரன் வந்து ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர். அப்படியா? ஆமா, அப்படியா? இப்ப இந்த 10 ஆண்டுகள்ல இந்த மைனாரிட்டி ஆட்சி ஆரம்பிச்ச இந்த மைனாரிட்டி பிஜேபி ஆட்சியில் இந்த டைம்லயும் எவ்வளவு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்க. அப்ப நீ யாரோட குரலா இருக்கணும்? ஆனா நீ வந்து இன்னொரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு குழுவினரை பார்த்து நீ வந்து எவ்வளவு நக்கல் துணியில நீ வீடியோ போடுற. சிறுபான்மை பெரும்பான்மை பேசுறோம்ல, இப்ப நீ என்ன பண்ற? இங்க இருக்கிற ஒரு சிறுபான்மை குழுக்குள்ள வச்சு நீ வந்து பெரும்பான்மையா இருக்கிறதுனால நீ எப்படி பேசிட்டு இருக்கிற. இதேதான் அவன் உனக்கு பண்றான். இன்னொருத்தன் உனக்கு பண்றத நீ இன்னொருத்தனையும் பண்ணிட்டு இருக்கிற. என்ன பாஸ் இது? உனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மரத்திலிருந்து ஒரு படத்தை போட்டது உனக்கு அவ்வளவு புண்பட்டுருச்சு அப்படின்னா உனக்கு நீ வந்து அவ்வளவு நான் யோகியவானுங்க, நான் அவ்வளவு இது பண்ணுறேன் அப்படின்னா ஜீசஸ் சொன்ன அதே வாசகத்தையே சொல்லுவோம். ஒழுக்கமானவர்கள் முதல் கல்லை எடுத்து எரிங்கல்னார்ல, நீ அவ்வளோ ஒழுக்கமானவன் தான், நீ விமர்சனம் பண்ணு, அதை நேர்மையாக பண்ணுறதுக்கு உனக்கு வந்து துப்பு இருக்குதா, தைரியம் இருக்குதா, திராணி இருக்கிறதா? அப்புறம் சருசோட வீடியோலாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? வீடியோ சருசு ஒரு வீடியோ போட்டார்ல இவனை பத்தி, அதெல்லாம் கண்மேடு வந்து போகுமா இல்லையா? 3 லட்சமே இப்படி இருக்கு. அவங்க வீடியோ போட்டது இவன் ஒரு வீடியோ போட்டா மத்தியா இல்லையா? வன்மா கருத்துக்கு பதில் சொல்றான்னா லூசு போய பரதேசி. அவங்க யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு எவ்வளவு காசு வருது, அவங்க எப்படி பேசுறாங்க, அதுதான் வீடியோ போட்டானா? அவன் சர்வீஸ் வீடியோ போட்டது நீ சொன்ன கருத்துக்கு வீடியோ போட்டான், அதுக்கு அவன் பதில் சொல்லியிருந்தான். அந்த பதிலில் உனக்கு விமர்சனம் இருந்தா இல்லைங்க இதெல்லாம் தப்புங்க, நான் அப்படி பேசல, இது இப்படி சொல்லியிருந்தேன் நான், அதை பேசுறான்னா அவன் வந்து திமுக ஊப்பி அதை வந்து யாரு கேட்டான்? உனக்கு திமுக ஊப்பியாவே இருக்கட்டும், கேள்வி கேட்டான்ல, கேள்விக்கு பதில் சொல்லு. ஊப்பியா இருந்தானே ஊப்பியா இருந்துட்டு போறான், பதில சொல்றான். கேட்ட கேள்விக்கு ஒரு பதில சொல்லு. இவன் வீடியோக்கே ஒழுங்கா R&D பண்ண மாட்டான், இவன்கிட்ட போய் நீங்க ஆதாரம் கூட அதை கூட அவனுக்கு என்ன தெரியும்? எல்லா இடத்துலையும் வாய் வைக்கக்கூடாது, வாய் வச்சுன்னா அப்படிதான் மாட்டிக்குவேன். இப்போ வந்து இவ்வளோ விஷயம் பேசுகிறான்ல, கீழே ஏன் வந்து இது இவ்வளோ தூரம் எடுத்து வச்சு இது ஒரு டாப்பிக்காக பேசுகிறோம்னா, ஏதோ தெரியாமல் புரிதல் இல்லாமல் பல பேர் வந்து பேசிட்டு போவாங்க. ஆனால் இவனோட அந்த வீடியோவோட கேப்ஷன்லேயே போட்டிருக்கிறான், இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்து யாராவது அப்படின்னு LGBTQ கம்யூனிட்டி வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா வானவில் இது போட்டு மென்ஷன் பண்ணுறான். போட்டு யாராவது அஃபண்டாக இருந்ததுன்னா வெரி 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 அப்படின்னு போட்டு கீழே சாரிலாம் கேட்க முடியாது, நியூஸில் என்ன வந்திருக்கோ அதான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு. அப்போ இவன் தெரிஞ்சுதான் பண்ணுறான். அவன் கேஸ் வாங்குறது தான், வேற ஒன்றும் இல்லை. யாராவது கேஸ் கொடுத்தாலும் பிடிச்சி உள்ளே போட போகிறாங்க, அவ்வளோதான். திமுத்தனமாக பேசி தெரியுது இதெல்லாம். அதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம், சுய பரிசோதனை பண்ணிக்கிறா அப்படின்னா நீ மட்டுமே பேசி உனக்கு நீயே கமெண்ட் போட்டு அதுக்கு ஒரு ஆளுங்க சொல்ல அதுதான் இவன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் வந்து புரியணும் வைக்கணும்னா, டேய் கழுத்துக்கு மேலே நல்லா பலன்னு இருக்குதுல்ல இந்த மாதிரி, அதுக்கு பேர் மண்டை கபாலம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே மூளைன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது அங்கே தான் வைக்கணும். வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டு தேடாத. பாடி ஷேமிங் பார்க்குறீங்களா? இவனை பண்ணலாம், இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா இவன் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறான், அந்த ஒலிம்பிக்ஸுக்கு அந்த LGBT கம்யூனிட்டியை சார்ந்து நடுவில் ஒருத்தவங்க ரெப்ரசன்ட் ஆகுறாங்க. அந்த பெண் குறித்து பேசுகிறப்ப சொல்கிறான்,
எங்கள் குரூப்லேயே ரொம்ப ஒல்லியான அந்த பெண்ணை வந்து நாங்கள் உட்கார வைப்போம் அப்படின்னு நக்கலாக பார்த்து சிரிக்கிறான் அவன். அப்படி நீ பாடி ஷேமிங் பண்ணுற அப்படின்னா ஒன்று இப்படி தான் பாடி ஷேமிங் பண்ணுவேன். ஏய் டப்பியாக சாத்திட்டு போடா.